வஸல்லம். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவங்க வாயில் ஏதோ அசை போட்ட போது திக்ர் ஓதுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருப்பாங்க போல தெரியுது என்று பின்னால் தொடருகிற சஹாபிகள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜிது கிட்ட வந்த உடனே நிப்பாட்டி, என்ன ஓதிட்டு வந்தீங்க? நீங்க ஓதுனா அது ஒரு அழகிய முன்மாதிரியாக இருக்கும். அது சாந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த அது வாழ்க்கையின் நிறைவை தரும் பகுதியாக இருக்கும். அவங்க சொன்னாங்க, நான் ஒன்னும் ஓதலையேன்னாங்க. வாய் ஏதோ அசைச்சிட்டே வந்தீங்களே. அண்ணல் என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் நடை போடுகிறார்கள், நான் பின்னால் வருகிறேன். அந்த வீட்டிலிருந்து அண்ணலாரை நான் தொடர்கிறேன். அங்கிருந்து பெருமானார் பள்ளியை நோக்கி போறாங்க. எத்தனை எட்டுகள் எடுத்து வைக்கிறார்கள் என்று எண்ணிக்கொண்டு போகிறேன். வீட்டிலிருந்து உம்மு சலமா வீட்டில இருந்து மஸ்ஜிதுக்கு வர்றதுக்கு எத்தனை எட்டு, ஆயிஷாவின் வீட்டிலிருந்து மஸ்ஜிதுக்கு வர்றதுக்கு எத்தனை எட்டு, சௌதா நாயகியின் வீட்டிலிருந்து மஸ்ஜிதை நோக்கி எத்தனை எட்டு, முத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மைமூனா நாயகியின் வீட்டிலிருந்து பள்ளிவாசலை நோக்கி வரும்போது எத்தனை எட்டு. ஒவ்வொரு மனைவியர்களுக்கும் வீடு உண்டு. நபியின் மனைவிமார்கள் தங்கும் வீடு என்றே ஒரு ஏரியாவுக்கு பேரு. எங்கிருந்து வரும்போது எத்தனை எட்டுகள் நான் எண்ணிக்கொண்டு வருவதுண்டு. ஏன், எல்லா வீடுகளிலும் நான் போகிறேன் அண்ணலாருக்கு ஹிதுமத்துக்காக. எனக்கு ஆசை எல்லாம் அத்தனை எட்டு நானும் என் காலை எடுத்து வைத்து மஸ்ஜிதை அடைய வேண்டும். நான் உங்களை எல்லாம் கனிவோடு கேட்கிறேன், காரூணிய சீலரை அந்த சஹாபிகள் பார்த்த பார்வை, அவர்கள் எடுத்துக்கொண்ட வீதம், பின்பற்றுவதற்கு பயன்படுத்தி கொண்ட அந்த பக்குவம் எத்தனை அழகானது. காலடிகளை கூட அளவிட்டு அதுபோல் நான் நடக்க வேண்டும் என்று எண்ணும் அந்த உணர்வு எத்தனை மகத்தானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அப்படியே பின்பற்றுவது.